ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மிகுந்த எதிர்பார்ப்பில் தமிழ் டப்பிங்ல ஒரு சைக்கலாஜிக்கல் கேங்ஸ்டர் ஆக்ஷன் படமா வெளியான டாக்ஸிக் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். கதை 1947 ஆரம்பிக்குது. ஹீரோ ஒரு கிரைம் அண்டர்வேர்ல்ட் உடைய பவர்ஃபுல்லான கேங்ஸ்டரா இருக்காரு. கோவால இந்த கதை நகருது. படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா இவருக்கும் நிறைய பெண்களுக்கும் அஃபேர் இருந்துட்டே இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சர்க்கஸ்ல ஷோ காட்டுற ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா நிஜமாவே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர முடியாம ஒரு கேங்ஸ்டருடைய ஒரு பொண்ணை ஒரு கட்டிக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. அதை எதிர்த்து இவர் செய்யற ஒரு வன்முறை சம்பவம், அதனால நிறைய பகையை இவர் சம்பாதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகனை தானே மலை உச்சிலிருந்து தள்ள வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. இதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கையில கில்ட்டால இவர் எந்த மாதிரியான விஷயங்களா செஞ்சாரு, செஞ்ச பாவெல்லாம் எப்படி ஒரு பின்தொடருது, இதுல இருந்து இவர் மீண்டு வெளியே வந்தாரா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. யாஷ் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு பிசிக்கலா தேவையான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. கேஜிஎஃப் படத்துல இருக்க மாதிரி அதே மாதிரி ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்திருக்காரு. அவருடைய ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ப்ரொடக்ஷன் டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். அதனால எல்லா ஃபீச்சர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப செலவு பண்ணி எடுத்திருக்காங்கன்றது பார்க்கும்போதே தெரியுது. சரி, போக போட்டது போதும், விஷயத்துக்கு வரேன். ஒரு கண்ட்ராவியான ஒரு கதையை ஒரு காவிய மாதிரி பிரசன்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கு. டெக்னிக்கலி படம் ஸ்ட்ராங்கா இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம கேங்ஸ்டர் ஹீரோ பொண்ணுங்க விஷயத்துல வீக்கா இருக்காரு. ஒரு கேங்ஸ்டர்னா ஒரு டிசிப்ளின் வேணாம். கேங்ஸ்டர் கண்ணை தொடணுமே தவிர பொண்ணை தொடக்கூடாது. பட் படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதே வேலையா வச்சிருக்காரு. படத்துல சீன் இருந்தா பரவாயில்ல, சீனுக்கு நடுவில் தான் படமே தேடணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் போகுது. இந்த படத்துல தமிழ் டப்பிங்க்கு எழுதப்பட்ட டயலாக்லாம் அருமையா இருந்தது. எவன் எழுதி கொடுத்த டயலாக் அது இப்படி பேசிட்டு போறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு அசத்தியமான ஒரு காட் லெவல் ஹீரோவா தான் வச்சிருப்பாங்க. அவர் சுட்டா எல்லாருமே செத்துருவாங்க. ஆனா மத்தவங்க சொல்ற அந்த புல்லட் இவர் மேல படவே படாது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படின்றது நல்லா பண்ணியிருந்தாலுமே அதுக்கான ஸ்டேஜிங், எமோஷனல் கனெக்ட் அப்படின்றது எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் எந்த கனெக்டும் இல்லாம ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல டப்படப்பன்னு சுட்டுட்டே இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் படம் முழுக்க இருக்கு. படம் ஆரம்பிச்சு முடியறதுக்குள்ள 1000 பேராவது கொண்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா வயலன்ஸ் அப்படின்றது தெறிக்கி விட்டுருக்காங்க, வெட்டி வீசிருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல போதும் படம் ஓடிடும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. இவ்வளவு ஆக்ஷன் காட்சிகள் வச்சோம் ஜனங்க பாத்தீங்கன்னா அமைதியா உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவே இந்த படத்துடைய வெர்டிக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இவர் பாத்தீங்கன்னா உண்மையா லவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு காஜ் பிடிச்ச ஒரு கேங்ஸ்டர் கேரக்டர் காமிச்சிட்டு அவர் உண்மையா லவ் பண்றாரு அப்படின்னு சொன்னா எப்படி ஒட்டாதுல அந்த மாதிரி தான் இருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பையன் கேரக்டர் வச்சிருப்பாங்க. அதுல வேரியேஷனா நடிச்சிருந்தாலுமே அந்த கேரக்டரும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே டைல்யூட் ஆயிடுது. கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட்னு ஒன்னு வச்சிருக்காங்க. அதுவும் ஓகே ஏதோ பண்ண போறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவுமே டைல்யூட் ஆயிடுது. சோ படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விட்டா போதும் சாமி அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா தான் இருக்கும். சரி, படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தம்பி ஓடிடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்த்தே ஆகணும்னா தியேட்டர்ல பர்மிஷன் கேட்டு பிளாஸ்க்ல டீ ஊத்திட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தலைவலி மாத்திரையும் பக்கத்துலயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் படத்தை பாருங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. படத்துல ஸ்ட்ராங் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. டாக்ஸிக் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.